வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்டோட விற்பனைக்கு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷனுங்க. ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு பகுதி இது. பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் கூடலூருக்கு போகக்கூடிய பாதையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூடலூர் அந்த ஜங்ஷன் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அட்டகாசமான தார் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரிசார்ட் பர்பஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் கிட்டத்தட்ட 70 சென்ட் இடம் கொஞ்சம் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. காப்பி, குருமிளகு, ஜாதிக்காய், இதர பல வகைகள்லாம் இருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 பெட்ரூம் வீடு, 2 வீடும் சிங்கிள் பெட்ரூம் ஒன்று, 3 வீடு மொத்தம் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, அருமையான ஒரு கிணறு இருக்குது, எலக்ட்ரிசிட்டி எல்லா சௌகரியங்களும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த விலையில் நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டு மொத்தமாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாங்க. சரிங்களா? அவங்க ஜாஸ்தி சொன்னாலும் 50 லட்சங்கிறது ஒரு கரெக்டான ஒரு விலை. யாராவது தொலாவிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம். இது நல்ல அருமையான ஒரு பொல்யூஷனே இல்லாத ஒரு பகுதி, அருமையான ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு ஏரியா, எல்லா சௌகரியங்களும் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள், பெயிண்ட் அடிக்கிறது, இதர சின்ன சின்ன வேலைகள் பண்ணால் வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு பாக்கியெல்லாம் ஹோம் ஸ்டே அந்த மாதிரி நம்ம வாடகைக்கு கொடுக்குறக்கும் ரொம்ப சூட்டபுளான இடம். ஏன்னா ஆன் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்ல அருமையான ஒரு கார்டன் செட்டப்போட எல்லா சௌகரியங்களும் இருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ப்ராப்பர்ட்டி தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா 10-30 பேர் வரைக்கும் தங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல்காக ஸ்டே பண்ணலாங்க. ஹோம் ஸ்டே வரவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. விலை நியாயமான விலை. யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணால் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல சௌகரியங்களுடன் ரோடு மார்ஜினில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட மார்க்கெட் விலை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலை, எல்லா சௌகரியங்களுடன் அட்டகாசமாக இருக்குது. வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்புக்கு வரலாம். பொதுவாக இந்த பகுதியிலேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டரில் முதுமலை போகலாம், மசனக்குடி போகலாம், பந்திப்பூர் போகக்கூடிய பாதை நல்ல சௌகரியமாக இருக்குது. பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். பூமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவாக இருக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா பாருங்கள், நல்லா அழகாக சரிவாக இருக்குது. இதான் பூமியோட அமைப்புகள். ஆனால் ஆன் ரோடு மேலே இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஏதாவது வெட்டி இந்த பிளான்டேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா நல்லா அருமையாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரி, வயநாடு, கூடலூர், ஊட்டி, கோத்தகிரி எல்லா சௌகரியத்துக்கும் சென்டராக இருக்குது. இந்த பகுதியில் நிறைய நார்த் இந்தியன் பீப்புள்ஸ், அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி அவங்க ஓய்வுக்காக நிறைய ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி யாராவது தொலைவிட்டு இருந்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறதுகளே கிடையாது. எல்லாமே பார்த்து இயற்கையாக உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதி இது. மரங்களும் காய்கள் பழங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நல்ல அருமையான ஒரு மண் வளம், இயற்கை வளம் உள்ள பகுதி இது. ஜஸ்ட் நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் 150 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா 150 கிலோமீட்டரில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தா நீங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லா ஒர்த்தாகவும் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட சொல்லலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இதோட விலையை வச்சு தான் நம்ம கால்குலேஷனே போகிறோம். இன்றைக்கி ஒரு வீடு கட்டணுனாலே குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 10-25 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்துடும். உங்களுக்கு இடங்கள் சகல சௌகரியங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசனபிளான விலையாக தான் இருக்கும். தாராளமாக வாங்கிக்கலாம். பாருங்கள், வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அருமையான கார்டன்கள், நல்ல ரோடு ஃபேஸ் இருக்குது. யாராவது பார்க்கணும்னு நினச்சாலும் தாராளமாக எங்களை கூப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அனுப்ப நீங்களே கூட இடத்த போய் பார்த்துருங்க. பார்த்து விசாரிச்சுட்டு வேணுங்கிற உடனடியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கிறதுக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நல்ல ரோட் ஃபேஸில் அட்டகாசமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி குறையே நீங்கள் சொல்ல முடியாது. இதோட விலையும் ஒரு ரீசனபிளான ரேட்டு. பாருங்கள், இப்படி தான் அழகாக ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். விலையும் ரீசனபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி நல்லா ஒர்த்தாக இருக்குது. வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம்.
அதே சமயம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்து விற்கணும் அப்படின்னு நினச்சினாலும் உடனடியாக நீங்கள் எங்களுக்கு தொடர்புக்கு வரலாம். கண்டிப்பாக அதுவும் விற்பனை செய்து கொடுக்கப்படும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது விளம்பரம் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. விளம்பரம் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். அதிலே நீங்கள் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி, அருமையான ப்ராப்பர்ட்டி இருக்குது. வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.